தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம். சட்டசபையில இருக்கட்டும், இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சு 45 நாட்கள் ஆகிவிட்டன. இப்போ எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க விமர்சனங்களை வைக்கிறாங்க, பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே விமர்சனம் செய்யக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். எதிரியான திமுக மட்டும் தான் எதிரின்னு சொல்றாங்க. அதிமுகவை இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம் இங்க இணைந்து செயல்படணும், எங்க தொண்டர்கள்லாம் இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எல்லாம் சொல்றாரு. இப்போ அதிமுக இந்த தேர்தல் மோட்ல இருந்து தாண்டி இன்னும் அவங்க எதிர்கட்சிங்கிற அந்த ஒரு ரோலை பிளே பண்ண தவறிட்டு இருக்காங்களா? இன்னும் அவங்க உட்கட்சி பூசல் சிக்கல்லையே சிக்கி கொண்டிருக்கிறதா, சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க லைம் லைட்ல இல்லையே. இல்ல, நீங்க நெறியாளர் நீங்க தவறான கேள்வி கேட்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றை திருப்பி பாருங்க. புரட்சி தலைவி அம்மா 2016 இறந்தாங்க. தொடர்ந்து திமுகவும் திமுகவுடைய ஊடகங்களும் ஒரு நெரட்டிவை செட் பண்றாங்க. இப்போ அந்த வேலையை தாவேக்காவும் ஆரம்பிச்சிச்சு. எப்படி நெரட்டிவை செட் பண்றாங்க? நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டிசம்பர் 5, 2016 இறந்ததுலேருந்து மரியாதைக்குரிய நம்மளுடைய சின்னம்மா என்று சொல்லக்கூடிய சசிகலா அம்மா அவங்களுடைய அரசியல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க அரசியல் ஆரம்பிப்பாங்க, ஒரு கன்விக்ஷன் வருது, ஜெயிலுக்கு போவாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். அதுக்கு முன்னாடி நம்ம மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆவார். அப்புறம் அவருடைய பதவி ராஜினாமா. அப்புறம் அவரே போய் தர்ம யுத்தம் பண்ணுவார். அப்புறம் தினகரன் வெளியே போனார், அவர் ஒரு 18 எம்எல்ஏ கொண்டு போனார். அப்புறம் அவங்கெல்லாம் தகுதி நீக்கம் பண்ணாங்க. அப்புறம் ஓபிஎஸ் ஒரு 11 எம்எல்ஏ எங்கள் அரசுக்கு எதிராக ஓட்டு போட்டார். அப்படி தொடர்ந்து அப்புறம் வெளியே போனார், மறுபடியும் கட்சியில் சேர்ந்தார். அப்புறம் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் ஆரம்பித்தார். அப்புறம் ஓபிஎஸ் உள்ளே சேர்ந்தார். அப்புறம் மரியாதைக்குரிய சசிகலா அம்மா வந்தாங்க. அவங்க அவங்க பங்குக்கு ஒரு சில இதில் வச்சு பண்ணாங்க. அப்புறம் கட்சி ஆரம்பித்தாங்க. இந்த 10 வருஷம் நடந்தது. அப்புறம் இந்த கேசி பழனிசாமின்னு ஒருத்தர், அவர் எப்போ பார்த்தாலும் அவர் ஒரு தனி கட்சி மாதிரி கத்திக்கிட்டே இருப்பார். அப்புறம் பெங்களூர் புகழந்தின்னு இப்படி கடுமையான வார்த்தைகள் வேண்டாம், சொல்றத கேளுங்க ஐயா. இப்படி பல பேர், ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. இப்படி தொடர்ந்து 10 வருஷமா ஒரு இயக்கத்தின் மீது வன்மம், வஞ்சம், துரோகம் அத்தனையும் நாங்கள் எதிர்பார்த்து அத்தனையும் சந்திச்சு எல்லாத்தையும் மீறி போன 2021 தேர்தலில் 75 தொகுதி ஜெயிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நடந்த ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் 24 லாபகரமா மறைச்சிட்டீங்களா? ஆமா, 24 பாராளுமன்ற தேர்தல் நாங்க தனியா போட்டு விட்டு கிட்டத்தட்ட 1 கோடியே 4 லட்சம் 5 லட்சம் வாக்கு வாங்கினோம். 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்கு இருந்தாங்களா கூட்டணியில? நீங்க அரசு ஓட்டு அதை சேர்க்காதீங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கிய வாக்கு சதவீதம் 2.7%. இல்ல, அது எங்களுடைய உழைப்பு. நீங்க மக்கள் கூட்டில அவங்க வாங்கினது 1.1 விஜயகாந்த் இருக்கும் போதே. அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு முன்னாடி அந்த ஓட்டு இன்க்ரீஸ் ஆகல. நான் சொல்றேன் 2016 அவங்க மக்கள் ட்ராக் மாறவனா. இப்ப நான் சொல்றது அவ்வளவு பெரிய 10 வருஷம் நாங்க பெரிய இந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணி பல துரோகங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு இத்தனை பிரிவுகளை தாங்கி, இதுக்கடையில மரியாதைக்குரிய அந்த எங்க புரட்சி அம்மாவுடைய வாரிசு தீபா இப்படி எல்லாரும் சேர்ந்து அதிமுக பிரிஞ்சு போச்சுன்னு திமுகவும் திமுக ஆதரவு பெற்ற ஊடகங்களும் தொடர்ந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இதையும் மீறி 2026 தேர்தலில் நாங்க 53 சட்டமன்ற தொகுதியில கூட்டணியோட வெற்றி பெற்றிருக்கோம். அதிமுக 47 சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றுச்சு. நாங்க கிட்டத்தட்ட 1,34 லட்சம் வாக்கு வாங்கிருக்கோம். எங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு 16 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். அதனால இவ்வளவு பெரிய 10 வருஷம் நாங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணியே எங்க கட்சியை அழிக்க முடியல. நாங்க இன்னமும் லைம் லைட்ல இருக்கோம். கிட்டத்தட்ட 1,34 லட்சம் ஓட்டு சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு பெரிய வன்மம், வஞ்சம், துரோகம், பிரிவு, எவ்வளவு பெரிய கேலி கிண்டல் இதெல்லாம் மீறியும் இத்தனை கட்சி கூட்டணியோட கிட்டத்தட்ட 22 கட்சி கூட்டணியோட திமுக 1,70 லட்சம் ஓட்டு தான் வாங்குச்சு. நாங்க எங்கள்கிட்ட பெரிய, நீங்க பிஜேபிக்கு என்ன ஓட்டு சதவீதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
எங்கள்ட்ட எல்லாம் ஒரே கட்சி பாமக ஒரு மரியாதைக்குரிய கட்சி. 2024 அவங்க வாங்கிய சதவீதம் 11.4 சார். இருங்க ஐயா, எப்படி அண்ணாமலை வாங்கினாங்க? அப்ப பாமக, டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்ந்து வாங்கினாங்க. நீங்க பாஜக மட்டும் வாங்கல. இப்ப இருக்காங்களா? இப்ப இருக்காங்கல்ல? நீங்க வந்து நெறியாளர் மோடிங்கிற ஒற்றை மனிதனுக்கு ராகுல் காந்தியா மோடியா யார் பிரதமருக்கான நடந்த தேர்தல், சட்டமன்றத்துக்கான தேர்தல் கிடையாது. அதனால எங்க கூட்டணிங்கிறது ஒரு வலிமை மிக்க கூட்டணிலாம் நாங்க சொல்லிட முடியாது சட்டமன்ற தேர்தல். இதையெல்லாம் மீறி நான் ஒத்துக்கிறேன். திமுக அமைச்சர் கூட்டணிக்கு எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. திமுக வந்து சித்தாந்தம் அது இதுன்னு பேசி மக்களை குழப்பி எங்களை வந்து ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட கூட சேர்த்து ஒரு பெரிய டேமேஜ் உருவாக்கி எங்களை வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தி எங்களை ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போய் கடைசியில் திமுக வெற்றி பெற முடியல. அவங்க பண்ண வினை இன்னைக்கு வினை விருத்த வினையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஓட்டெல்லாம் கன்வெர்ட் ஆயிடுச்சு வேற மாதிரி. அதனால இவ்வளவு பெரிய வன்மத்துக்கு அப்புறமும், இவ்வளவு பெரிய துரோகத்துக்கு அப்புறமும், இவ்வளவு பெரிய டேமேஜுக்கு அப்புறமும், இவ்வளவு பெரிய ஊடகங்கள், ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள், அத்தனை கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டுச்சு. இப்ப கூட நாங்க 1,44,00,000 ஓட்டு வாங்கிட்டோம். அதனால அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம். இது பீனிக்ஸ் மரம் எரிஞ்சு சாம்பல்ல கூட எந்திரிச்சு நிற்கும், பறக்கும். அந்த மாதிரி பீனிக்ஸ் மரம் மாதிரி அதிமுக. அதனால அதிமுக அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் இல்ல சார். ஒருபோதும் லைம் லைட்ல இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியா குறைத்து மதிப்பிடாதீங்க. இல்ல சார், அப்படி ஒரு பாசிட்டிவ் சைனே இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல தெரியலையே யூபிஎஸ் தலைமைக்கு பிறகு. பார்க்கணும். நீங்க வந்து அரசியல், நீங்க வந்து நெறியாளர், அத்தனை அரசியலுக்கு நீங்க பேட்டி எடுக்கிறீங்க. அரசியலை நீங்க பார்க்கணும், கூர்மையா கவனிக்கணும். திமுகவில் உள்ள அத்தனை கூட்டணி கட்சிகளும் திமுக நட்டாரத்தை விட்டு போயிருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எனக்கு 30 வருஷம் அரசியல் அனுபவம். 10% வாக்கு வங்கி இன்னைக்கு 25%, 27% வாங்கினாங்களா, 10% வாக்கு வங்கி அவங்கள விட்டு போயிடுச்சு. இதுதான் உண்மை. அப்ப அந்த 10% வாக்கு வங்கி திமுக சரி பண்ணணும். அதுக்கு சரி பண்றதுக்கு தான் சீமானுக்கெல்லாம் தாய்மாமன் சீர் போகுது வீட்டுக்கு. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அவங்களும் ஏதோ முயற்சி எடுத்துக்கிறாங்க, அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதனால திமுக என்ற பேரறிஞர் அண்ணா துவங்கி இயக்கத்துக்கு மிகப்பெரிய சரிவு வந்திருக்கு. அதை என்னைக்காவது யாராவது பேசுறீங்களா? இன்னைக்கு 10% ஓட்டை இழந்து மிகப்பெரிய நிற்கதியா நிற்குது திமுக. இல்ல சார், அவங்க களத்துல நின்று ஃபைட் பண்றாங்க சார். ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னும் எத்தனை காலம் தான் வந்து 10 வருஷமா வைக்கிறீங்க. 10 வருஷமா அதிமுக பிரிஞ்சு போச்சு, ஒன்று சேரல. இதை நாங்க எத்தனை நாளைக்கு கேட்க முடியும்? நான் கேக்குறேன். இல்ல சார், கடந்த 5 ஆண்டுகள எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு திரு இபிஎஸ். இப்ப எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தை கூட இழந்திருக்கிறாரு. சரி, ஓகே, அது மக்கள் தீர்ப்பு. நாளைக்கு வெற்றி கூட வரலாம் உங்களுக்கு, வைங்க. இல்ல இப்போ நீங்க இந்த 6 ஆண்டு காலத்துல நீங்க வந்து 5 ஆண்டு காலத்துல நீங்க வந்து மக்கள் பிரச்சனைக்கு அதிகமா நீங்க வந்து இடம் கொடுத்திருக்கீங்களா? அதை வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சகாக்களுடன் அந்த கூடிய அந்த மோதலுக்கே அவர் வந்து 5-6 ஆண்டுகளா வந்து அவர் வந்து கழிச்சிருக்கிறாரா? அவர் முதல்வரா இருந்த காலத்தை விடுங்க. அதுக்கு மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கலாம். எங்களை எப்படி 53 தொகுதியில வெற்றி பெற வைப்பாங்க கூட்டணியோட? 1,34,00,000 ஓட்டு எப்படி நாங்க வாங்குவோம்? என்ன நீங்க பேச வர்றீங்க? அதாவதுங்க, அரசியல்ங்கிறது வெற்றி சொல்லி சவஜம். நீங்க 1996ல புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் போதே மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சான். வெறும் 4 தொகுதி தான் வெற்றி பெற்றான், உங்களுக்கு தெரியும். 1998ல மிகப்பெரிய வந்து அன்னைக்கு வெற்றியை போட்ட மறுபடியும் பாராளுமன்ற தேர்தல். அதனால அதே மாதிரி திமுக நல்ல உதாரணம். திமுக இப்ப 96ல ஒரு படுதோல்வி, 98ல எமர்ஜ் ஆறாங்க. ஆமா, இந்த மாதிரி 2019ல பெற்ற தோல்வி இது வரைக்கும் எமர்ஜ் ஆச்சு அதிமுக? சொல்லுங்க. அதுதான் அப்ப துரோகிகள் கம்மியா இருந்தாங்க, அப்பவும் துரோகிகள் இருந்தாங்க. இப்ப துரோகி அதிகமா இருக்காங்க. பாருங்க, எங்களை முதுகுல குத்துறா பரவாயில்ல, இப்ப நெஞ்சில குத்துறா பரவாயில்ல, இப்ப முதுகுல குத்துறாங்க நிறைய. கூடவே பயணம் பண்றாரு மரியாதைக்குரிய வேலுமணி. அவருக்கு என்ன கொள்ளை அதை மட்டும் சொல்லுங்க. கோடியா வந்து கொள்ளையடிச்சாரு. ஒட்டுமொத்த அண்ணா திண்டுகளுடைய உணர்வுகளை புண்படுத்தி 2016ல இது உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமே 5 வருஷம் வந்து நான் வந்து ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறேன். நான் அந்த கட்சிக்காரனா பேசுறேன், ரொம்ப வேதனையோட சொல்றேன். அவருக்கு என்ன குறைப்ப? அவர் நல்லா வாழ்ந்தாரு இந்த கட்சியில, மிகப்பெரிய கோடிகளை சம்பாதிச்சு பவர்ஃபுல்லா இருந்தாரு. இப்ப ஏன் இந்த கட்சியை விட்டு வெளியே போனோம்? ஏன் ஒரு தலைமையை விமர்சனம் பண்ணோம்? ஏன் விஜயை போய் பாராட்டணும்? மரியாதைக்குரிய சிவி சண்முகத்துக்கு என்ன குறை? சட்டமன்ற தேர்தலில் தோத்து போறாரு விழுப்புரத்துல, உடனே வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க. அதனால இப்படி அதிகாரத்தை ருசி பார்க்கறதுக்கு இவங்க வந்து ஒரு வளர்த்த இயக்கத்திற்கே வளர்த்த கடா மார்புல பெயர மாதிரி வளர்த்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி வந்து இந்த ஒரு நாடக கம்பெனிக்கு போய் இவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு வேதனையா இருக்கு. இந்த மாதிரி எத்தனை முறை நாங்க துரோகத்தை தாங்கிறது? எத்தனை முறை? அப்ப எங்களுக்கு நாங்க வந்து துரோகிகளை வந்து விரட்டிட்டு இப்ப உண்மையான தொண்டர்கள்லாம் இந்த கட்சியை வந்து நம்பி இருக்காங்க. இனிமேதான் சொல்லி கால அவகாசம் கொடுத்தாங்க.
இல்ல ஒரு உங்க நிமிஷம். பொதுச் செயலாளரால வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியல. மாறாக கட்சியை வந்து என்ன இன்னும் இப்ப கழுத்தை நீங்க எங்க தேய்ஞ்சு சொல்ல கட்டடம் வர்றீங்க? பார்க்கக்கூடிய ஏங்க நிலைக்கு கொண்டு போனதன் இருங்க ஐயா. விளைவாக இவர்கள் புரட்சி போர்க்கொடி தலைவி இல்ல, இல்ல தூக்கினால் நீங்க தப்பான உடனடியாக தப்பான கொஸ்டின் இவர்களுக்கு கேட்டீங்க. என்ன இருந்துச்சு ஒரு நிமிஷம் அன்பார்லிமென்ட் ஐயா. வார்த்தையில அவங்கள வந்து வசைபாடுறீங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2004 பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய திட்டங்களா ஆட வெட்டக்கூடாது, காடை வெட்டக்கூடாதுலாம் ஒரு இத கொண்டு வந்தாங்க அம்மா. கடைசியில வந்து அன்னைக்கு வந்து மக்கள் ஒரு மிகப்பெரிய தோல்விய தந்தாங்க. பிஜேபியோட வர அன்னைக்கு கூட்டணி. அதோட ஒரு முடிவு எடுத்தாங்க. இனிமே நான் என் வாழ்நாள் முழுவதும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு இல்ல சார். அறிவிச்சாங்க. அது சொன்னது 1999 சார் சீரணி அரங்கத்துல. இருங்க ஐயா. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சது 2004ல சார். நீங்க சொல்றது இருங்க, இருங்க, அதுக்கப்புறம் தான். இருங்க ஐயா. இருங்க நீங்க. அவங்க சொன்னது 2006ல. இல்ல 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. இல்ல 2004ல கூட்டணி போட்டாங்க. அவங்க இருங்க. சொன்னது 1999. இருங்க நாங்க ஆளுங்கட்சியில 2004ல நீங்க பிறகு அது சொன்ன பிறகு இருங்க, நீங்க நாங்க கூட்டணி வச்சீங்க. ஆளுங்கட்சி இருங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போதே படுதோல்வி சந்திச்சிருக்கோம். ம். அதுக்காக நாங்க அப்புறம் மறுபடியும் 2006ல வந்து 65 வெற்றி பெறலையா? அதுவே 2011ல மிகப்பெரிய வெற்றி பெறலையா? அதனால இதெல்லாம் சகஜங்க. நீங்க சார், அதே நீங்க திருப்பி தோல்வி அம்மையார் ஜெயலலிதாவோட உதாரணத்தை இருங்க, சொல்லிட்டு இருங்க. இருக்கீங்க. நான் எடப்பாடியோட 13 உதாரணத்தை வருஷம் கேக்குறேன் நானு. இருங்க ஐயா. 13 வருஷம் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணுல வாழ்ற வரைக்கும் மரியாதைக்குரிய மறைந்த முதுபெருந்தலைவர் கருணாநிதி வெற்றியே ருசி பார்க்கலையா? 13 வருஷம் அவர் எதிர்க்கட்சியா இருக்கலையா? சார், அவர் கட்சி 1980 நடத்தலையா? குவிப்பு சார். நாடாளுமன்ற இருங்க தேர்தல்ல ஐயா. ஏன் புரட்சித் தலைவர் சட்டமன்ற எம்ஜிஆருடைய தேர்தல்ல வேவ் அங்க ஒர்க் அவுட் ஆகல? சட்டமன்ற தேர்தல்ல ம். அவர் வாழ்க்கையில ஜெயிச்சதே கிடையாது 13 வருஷம். அப்புறம் அவர் 2011ல ஸ்டார்ட் பண்ணி இருங்க. சார், இருங்க. உங்களுக்கு நீங்க நன்றாக பேச விடுங்க. தெரியும் வரலாறு. இருங்க. சார், நீங்க அதிமுக தொண்டர் தானே? இருங்க. உங்களுக்கு வரலாறு நல்லா 2011 தெரியும்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 5 ஆண்டு காலம் அவருடைய டென்யூர முழுமையா கம்ப்ளீட் செய்ய முடிஞ்சுச்சா? நீங்க சொல்லுங்க. இருங்க. மத்திய அரசினுடைய முட்டுக்கட்டைகள் என்னவாக இருந்தது? அவர் ஒரு முறை கூட 5 ஆண்டுகள் டென்யூர முடிக்கல. 1. 2வது காலச்சூழலுக்கு ஏற்ப திமுகவும் அந்த ஆட்சி கலைப்பிற்கு அவர்கள் அந்த உந்துதலாக இருந்ததன் எதிரொலியாக அவர்களும் அதனுடைய வினையை அவர் அறுவடை செய்தார்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அத. அதாங்க எம்ஜிஆரை பொறுத்தவரையில அவர் வந்து மிக தெளிவா எப்பவுமே ஒரு இணக்கமா தான் போவார் மத்திய அரசோட. அதையும் மீறி வரைந்த கருணாநிதி அவர்கள் வந்து எமர்ஜென்சில வந்து மிகப்பெரிய அடியை வாங்கி ரத்தம் சிந்தி காங்கிரஸோட ஒரு மிகப்பெரிய பகைமை வளர்த்துட்டாரு. ஒரு கடத்துல அவர் மேல மிகப்பெரிய சர்க்காரியா கமிஷன் வந்து குற்றச்சாட்டை வச்சு அந்த அந்த அதுல வந்து ஒரு மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவர் வந்து கன்விக்ஷன் ஆகிற மாதிரி சூழல். அதுல இருந்து வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக நேருவின் மகளை வருக நிலையாளர்கள் 1980 போய் கூட்டணி செய்றாரு. அதுல வந்து ஒரு வெற்றியும் பெற்றாரு. ஆனால் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் போய் மக்கள்கிட்ட கேட்கிறாரு, நியாயம் கேட்கிறாரு. உடனே ஆட்சியை கலைக்கிறாங்க. நான் என்ன தவறு செய்தேன்? மக்கள் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்களா இல்லையா? பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியை கொடுத்தவங்க அடுத்த 6 மாசத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. அதனால எனக்கு என்னுடைய கேள்வி ரொம்ப எளிது. சார், என்னுடைய கேள்வி ரொம்ப எளிது. இப்போ சட்டப்பேரவையில நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம். திரு இபிஎஸ் அந்த மேகதாது அணை விவகாரத்துல அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நடுவர் மன்றம் வந்து தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செய்யறாங்க உங்களுடைய ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏஸ். ஆனால் எஸ்பி வேலுமணி உட்பட 4 பேர் வந்து அந்த வெளிநடப்புல வந்து பங்கேற்காம அவங்க அப்படியே அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. பிறகு சட்டசபையில வந்து திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இபிஎஸ் சந்திச்சாருங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். இப்படி இன்னும் வந்து உட்கட்சி பூசல், கோஷ்டி பூசல்ல தான் வந்து போய் கொண்டிருக்கிறதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? அதாவதுங்க உண்மை தொண்டர்கள்லாம் வந்து இந்த இயக்கத்தை வந்து மீண்டும் பிரகாசமா ஒரு மின்னலிய போல வந்து பீனிக்ஸ் பறவைல எழும்பி ஒரு ஒரு வெளிச்சத்தோட இந்த இயக்கத்தை வந்து நடத்துறதுக்கு உண்மை தொண்டர்கள்லாம் களத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை தொண்டர்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி ஆதவர்ஜனா சொல்றாரு. அப்படி பார்த்தா திமுக வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ஒண்டேஜ்ல போயிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆதவர்ஜனா பெரிய அரசியல்வாதியா? அதாவதுங்க ஆதவர்ஜனா நீங்க பார்க்கணும். அவர் வந்து போகாத கட்சியே கிடையாது திமுக. அவருடைய பயின்ற பாசறை திமுக. மார்டின் குடும்பம் திமுக. அதுக்கடுத்து அங்கே முரண்பாடு. அதுக்கடுத்து விசிகாவுக்கு போறாரு. அங்கே போய் துணை பொதுச்செயலாளர். அங்கே போய் நான் திருமாவளவன் முதலமைச்சர். அது கூட அதிமுக வந்து டீல் போடுறாரு. எனக்கு துணை பொதுச்செயலாளர் தர்றேன் தாங்க, நான் வந்து எடப்பாடி முதலமைச்சரான்னு வந்து டீல் போட்டாரு. அதுக்கடுத்து அங்கே ஒன்றும் போனி ஆகலை. நாங்களே வந்தா நீ ஒரு எங்கள் கட்சியில சேர்ந்துக்க, இப்போதைக்கு உனக்கு எங்கள் கட்சியில துணை பொதுச்செயலர் கிடையாது, எத்தனை பேர் சீனியர்ஸ் இருக்காங்க, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட நேரில் போய் விஜய்கிட்ட சேர்றாரு. ஏதோ கால சூழல் பூர்வ முன்னேற்றமா ஏதோ ஒரு வெற்றியை பெற்றாங்க. அதனால ஆதவர்ஜாலாம் வந்து எங்க கட்சி தொண்டர்களை கூப்பிடுற அளவுக்கு எங்க கட்சி தொண்டர் கேவலமானவும் கிடையாது. அதனால எங்க கட்சியில வந்து உண்மை தொண்டர்கள் அப்படியே தான் இருக்காங்க. கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், சனிக்கிழமை தோறும் பனையூர் வாசல்ல காத்திருக்காங்க. அவங்க எல்லாம் அதிகாரத்தை இப்ப எப்படி பிரச்சனை அம்மா வரக்கூடிய 29ஆம் தேதி விராலிமலை தொகுதியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர் இணைய போறாருங்கிற தகவல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன.
எப்படி வந்து இடைச்சூறுகளா எங்க கட்சியில சேர்ந்து அதிகாரத்தை ருசி பார்க்கறதுக்கு என் கட்சியில சேர்ந்து அதிகாரத்தை ருசி பார்த்தாங்களோ, அதே மாதிரி இப்ப இங்க இருந்து கிளம்பி தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. அதனால வந்து நாங்க அவங்கள பத்தி கவலையே படல. உண்மை தொண்டர்கள் இங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப 1,34,00,000 ஓட்டு போட்ட தொண்டர்கள் எங்கிட்ட தான் இருக்கான். நீங்க வந்து இந்த மாதிரி மந்திரிகள், இந்த இயக்கத்துல குறுக்கு வழியில வந்தவங்க, இப்ப விஜயபாஸ்கர் ஒன்றும் தியாகிலாம் கிடையாது. அவரோட எத்தனை தியாகிகள் இந்த கட்சியில இருக்காங்க. அதனால அவர் வந்து வந்தாரு, இந்த கட்சியில பயன் அடைஞ்சாரு, மறுபடியும் இந்த கட்சியை விட்டு போறாரு. அவர் போறனால இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. விஜயபாஸ்கர்ல இன்னொரு பாலபாஸ்கர், வேலுமணிலாம் இன்னொரு வந்து பாலுமணி. அதனால இந்த கட்சிக்கு இந்த கட்சி தொண்டர்கள் வந்து பிடிச்சி வச்சா பிள்ளையாரு, தூக்கி இருந்தா சாணி. இதுதான் இந்த கட்சியோட நிலைமை. அதனால இந்த கட்சியை விட்டு போற யாரை பத்தி நாங்க கவலை. திமுக போல இது வந்து குறுநிழல் பண்ணி கட்சி கிடையாது. மாவட்ட செயலாளர் மகன்களே, அப்புறம் அதுக்கு பேரன்கள் இப்படி கிடையாது. அதிமுகங்கிறது அடிமட்ட தொண்டர்கள் வந்து யாருக்கு வேணாலும் வாய்ப்பு வரும். யார் வேணாலும் மாவட்ட செயலாளர், யார் வேணாலும் ஒன்றிய செயலாளர். இப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் எடப்பாடியாரும் இந்த கட்சியை வளர்த்து வச்சிருக்காங்க. அதனால புதுரத்தம் ஐயா மிதுன் அவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாதா? இல்ல, மிதுனை நாங்க கூப்பிடுறோம் தொண்டர்கள். ஆனா அவர் வரமாட்டேங்கிறாரு. புரட்சி தலைவர் எவ்வளவு ஆமா ஆமா, நாங்க புதுரத்தெல்லாம் கூப்பிடுறோம். இப்ப திமுக வந்து இன்பநிதியை கூப்பிடவும் நாங்க மிதுனை கூப்பிடக்கூடாது. அதனால நாங்க கூப்பிடலாங்க சார். அவங்க வந்து வாரிசு அரசியல் பண்றாங்க. நாம தான் வந்து தொண்டர்கள் வந்து நம்ம எம்ஜிஆர் வழியில வாரிசு அரசியல் இனிமே பேச முடியாது. ஜென்சி ஏடிஎம்கே நாங்க வந்து கேட்கிறோம். எங்களுக்கு இளைஞர்கள் தேவை. அப்ப எங்க எல்லா தலைவருடைய மகங்களும் வாங்க, அப்ப எடப்பாடியார் மகனும் வாங்கன்னு நாங்க தொண்டர்கள் அழைக்கிறோம். கடைசியில எங்க பொதுச் செயலாளர் எங்களுடைய ஆசையில மண்ணளி போட்டாரு. என்ன சொல்றாரு? என் மகன் அரசியலுக்கே வரமாட்டாரு அப்படின்னு ஒரே வாரத்துல முடிச்சிட்டாரு. அதனால இந்த கட்சியில் உள்ள அத்தனை தலைவர்களுடைய பிள்ளைகளும் அரசியலுக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுறோம். நாங்க ஒண்ணும் வேணாம்லாம் சொல்ல. ஏங்க ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா காலத்துலங்க ஒரு மிக அடுத்த காங்கிரஸ் மாதிரி திமுக மாதிரி அண்ணா திமுகவும் அடுத்து ஆக போகுது. இதுதான் வந்து உங்களை அண்ணா திமுக அம்மாவே ரெகக்னைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எடப்பாடி டி ஜெயக்குமார் அண்ணன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரத்தினுடைய கிங்கா இருந்த ஒரு காலத்துல அவருடைய மகன் ஜெயவர்ணருக்கு அவர் காலத்துல தென்சென்னையில பார்லமெண்ட் உறுப்பினர் வாய்ப்பு கொடுத்து அவர் வெற்றி பெற்று 5 வருஷம் பார்லமெண்ட் உறுப்பினராகவே நின்று வந்துட்டாரு. எத்தனையோ பேர் அந்த மாதிரி வந்து இங்க வந்து அதிமுக வாரிசுகள் வந்து வந்திருக்காங்க. நீங்க வந்து புரட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து இப்போ வந்து தாவேக்கால போய் சேர்ந்த நம்ம இப்போ அமைச்சராக இருக்கிற உணவு அமைச்சராக இருக்கிற லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு இப்போ தனபாலுடைய முன்னாள் சபையுடைய மகனுக்கு வந்து எம்பிஎல்எஸ்ல போட்டிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி எத்தனை நம்ம ராஜ் சத்யன், வி ராஜன் செல்லப்பாவுடைய மகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மதுரை மேயருடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி எத்தனையோ பேருக்கு அதிமுக வாரிசுகளுக்கு வாய்ப்பு. இப்ப எங்களுடைய பொதுச் செயலாளர் மையம் மட்டும் விதிவிலக்கா என்ன? நாங்க விரும்புறோம், ஆனா எங்க பொதுச் செயலாளர் ஒத்துக்க மாட்டாரு அவர் அரசியலுக்கு கூப்பிட. இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ஒவ்வொரு தலைவர்களா இப்போ போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வேலுமணி இன்னமும் ஒரு வனக்கசப்போட தான் இந்த அணியில இருந்து கொண்டிருக்கிறாரா அதிமுகவில் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ தொடர்ந்து நீங்களும் கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க. கட்சியில் அவர் இருக்கவும் செய்யறாரு, அப்படி இருந்தும் நீங்க வந்து விமர்சனம் வைக்கிறீங்க அவர் மீது. இப்போ திரு இபிஎஸ் அடுத்தது வெற்றியை நோக்கி எப்படி இந்த அதிமுகவை கொண்டு செல்ல போகிறார்? இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். அம்மாவனுடைய விசுவாசி என்று அறியப்பட்ட பூங்குன்றன் அவர்கள் ஒரு பதிவே போடுறாரு. அவரு என்ன முக்கியமான பதிவு போடுறாரு அப்படின்னா, இனி கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள், கிளை செயலாளர்கள், வார்டு உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள்ட்டும் சரி, அதே போல அடுத்த கட்ட முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அவங்கள்ட்டெல்லாம் நீங்க கவனத்தை ஈர்க்க கொண்டு போங்க, உங்களுடைய மன குமுறல்களை நீங்க வெளிப்படுத்துங்க, கட்சி தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, என்ன காரணம்? அப்பொழுதுதான் நம்மளுடைய இது வந்து சுட்டி காட்ட முடியும். ஒரு சிலர் வந்து பொதுச் செயலாளரை சுற்றி இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒரு அரண்மனை கிளியை போல இவங்க வந்து பாசிட்டிவாவே சொல்லி அவங்க ஏமாத்துறாங்க, ஆனா கிரவுண்ட்ல வேற மாதிரி இருக்கு, பொதுச் செயலாளர்கிட்ட நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து எச்சரிக்கிறாரு. இப்படி உங்களோட கிரவுண்ட் லெவல்ல இருந்து எல்லாருமே வந்து எடப்பாடியார்ட்ட போய் வலியுறுத்துங்க, நேரடியா அவர்கிட்ட போய் செவில போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ப்ரோவோக்கிங் ஸ்ட்ராட்டஜி கூட நம்ம வச்சுக்கலாம். எப்படி பாக்குறீங்க? நானும் மரியாதைக்குரிய எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய செல்ல பிள்ளையாக, அம்மாவுடைய வளர்ப்பு பிள்ளையாக வந்து பயணம் பண்ண மரியாதைக்குரிய அண்ணன் பூங்குடன் அவருடைய பதிவை பார்த்தேன். அவர் இப்ப மட்டும் பதிவு போடல, கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகள் அந்த இயக்கத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர், இந்த இயக்கத்தினுடைய உண்மையான விசுவாசி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய வளர்ப்பு. அவர் தொடர்ந்து பதிவு போட்டுட்டு தான் இருக்காரு. அவர் சொல்றதுல 100க்கு 100 உண்மை. நீங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி துரோகிகளை இந்த 10 வருஷமா நம்பிட்டாரு. இப்ப அவர் வந்து எம்எல்ஏ சீட்டு வந்து
எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்லாம் அவருடைய முடிவுக்கெல்லாம் அவர் உடனே கொடுக்குறல. மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இந்த கட்சியில 2ஆம் நிலையிலே தலகத்தலாக இருந்தவர்கள், குறிப்பா நீங்க சொல்ற வேலுமணி, கோயம்புத்தூர்ல 10 தொகுதியும் வேலுமணி சொல்ற ஆள் தான் சீட் கொடுப்பாரு. மரியாதைக்குரிய விழுப்புரத்துல மரியாதைக்குரிய சிவி சண்முகம், அவர் சொல்ற 6 பேருக்கு தான் சீட்டு. மரியாதைக்குரிய நாமக்கல்ல தங்கமணி, அவர் சொல்ற 10 பேருக்கு தான் சீட்டு. இப்படி தமிழகம் முழுவதுமே அவங்க யாருக்கு சுட்டி காட்டுறாங்களோ, மாவட்ட செயலாளர் யாரு சுட்டிக்கிறா அவங்கள்ட்ட கருத்து கேட்டு இப்படித்தான் சீட்டு கொடுத்தாரு. இதைத்தான் வேணாம்னு சொல்றாரு மரியாதைக்குரிய அண்ணன் பூங்குன்றன் அவர்கள். இப்படி 2ஆம் நிலை கட்ட பேச்சை கேட்டு சுத்தி இருக்கிறவர்கள் அரண்மனை கிளி போல சுத்தி இருந்து அதிகாரத்தை ருசி பார்த்த அந்த அவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க, நீங்களா சுயமா முடிவெடுங்க அப்படின்னு இப்பதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த நன்றி கட்ட துரோகிகளுடைய துரோகத்தினத்தை உணர்ந்திருக்காரு. அதனால இனிமேல் இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்க இயக்கத்துக்கு துரோகம் செய்யற வேலையே செய்யாத மாவட்ட செயலர்கள்லாம் அவரு நம்புறதுக்கு தயாரா இல்ல. இந்த 10 வருஷத்துல முதுகுல குத்துன துரோகிகளை இப்பதான் இனம் கண்டிருக்காரு. இப்ப அதுக்கான சான்ஸ் எங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. என்றைக்கு ஒரு கும்பல் போய் இந்த மக்களுடைய விருப்பத்துக்கு மாறா, ஒட்டுமொத்த 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள் விருப்பத்துக்கு மாறா எதிரா போய் என்றைக்கு தாவேக அரசுக்கு ஆதரவு ஓட்டு போடிச்சோ அன்னைக்கே ஒட்டுமொத்த தொண்டர்களும் நாங்க குதிச்சு ரொம்ப உணர்வு ரீதியா மன ரீதியா ரெஞ்ச புண்பட்டோம். அதைத்தான் ஒரு தொண்டனா, ஒரு அம்மாவுடைய வளர்ப்பு பிள்ளையா, ஒரு பிள்ளையா இந்த இயக்கத்தின் மீது உள்ள ஆர்வத்தை, இந்த இயக்கத்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறதா அண்ணன் பூங்குன்றன் பதிவு போட்டிருக்காரு. அதனால இந்த மாதிரி துரோகிகளை இப்பதான் மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் அம்மாவுடைய வளர்ப்பு பிள்ளை அண்ணன் பூங்குன்றன் அவர்கள் சுட்டி காட்டிருக்காரு. கண்டிப்பா இது எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச்செயலாளருடைய கவனத்துக்கு போயிருக்கு. அவர் விரைவில் இந்த மாதிரி துரோகிகளை இனம் கண்டு கண்டிப்பா மிகப்பெரிய அந்த பூங்குன்றனுக்கு அதிமுகவில் இடம் உண்டா? அவரை எடப்பாடியார் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாரா? இருங்க ஐயா, காலமும் சூழ்நிலை வரும்போது இப்ப டிடிவி மரியாதைக்குரிய டிடிவி தினகரனா மரியாதைக்குரிய எங்க பொதுச்செயலாளரும் கீரிம்பாப் மாதிரி இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேரும் கூட்டணி போடலையா? அதே மாதிரி ஒவ்வொரு காலமும் நேரமும் வரும்போது இப்போ அம்மாவுடைய பிள்ளைகள் அத்தனை பேர் நாங்கள் ஒன்றிணைவோம். அப்போ கண்டிப்பா ஒரு ரெகக்னைசேஷன் வரத்தான் செய்யும். அதனால காலம் எல்லாத்துக்கும் விடை சொல்லும். கண்டிப்பா அது வரைக்கும் அவரும் பொறுமையாக தான் இருக்காரு. ஒரு மிக அருமையான கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காரு. அதனால எல்லாருக்கும் ஒரு ரெகக்னைசேஷன் அடையாளப்படுத்தும் பொழுது கண்டிப்பா அம்மாவுடைய பிள்ளைகள் அத்தனை பேர் ஒன்றிணைவோம். இது காலத்தின் கட்டாயம். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.